GT Holidays, South India's #1 travel brand. Sheen Lac Specialty Coatings, always shining Sheen Lac. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஹலோ, வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். ஹலோ சார். டிமாண்டி காலனி பற்றியே பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் பிசாசு இதில் நம்பிக்கை இருக்கா? பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்லை, ஆனால் பயம் இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னா பயம் இருக்குது. ஆமாம், இருட்டு மேலே பயம் இருக்குது, பேய் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ நைட் ஷூட்லாம் போகும்போது அது கூட்டம் சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க சார். அங்கேருந்து ஷூட்லேருந்து தனியாக கேரவேனுக்கு ஒரு தடவை போயிட்டு வர எத்தனை பேரை கூப்பிட்டு போகிறோன்றது தான் நம்மளோட ஃபியர் தெரியும். பட் 100% நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில்லை, ஆனால் பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேயை பார்த்தா பயப்பட தான் செய்யல. பார்த்தா இல்லை, நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாது. ஓகே, பட் வாட் இஸ் த லாஜிக்? பிகாஸ் நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப்பில் பயங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன். நம்ம வந்து வி வாண்ட் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம், சர்ப்ரைஸ் ஆகணும்னு நினைப்போம். பயம் வந்து நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் வந்தால் வி ரிஜெக்ட் இட், வி டோன்ட் வாண்ட் இட். ஏதாவது பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக நம்ம விலகிப்போம். ஆனால் சினிமாவில் மட்டும் ஒரு ஹாரர் ஃபிலிம்ங்கிறது ஒரு பயங்கர பாப்புலரான ஜான்ரர். வி லவ் டு கோ டு அ மூவி அண்ட் சே ஸ்கேர் மீ, எனக்கு இந்த பயத்தை கொடு, எனக்கு வெளியே வேணாங்கிற சொல்கிற பயம் நீ வந்து தியேட்டருக்குள்ளே எனக்கு கொடு. அதோட லாஜிக் என்ன? இல்லை, எனக்கெல்லாம் ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து இப்போது பெரியம்மா அவங்கெல்லாம் ஊர்லேருந்து வந்தால் பேய் கதைலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும் போது நமக்கு அந்த பயம் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேய் இருக்கோ அப்படின்றது சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் இருட்டாக இருக்குன்னா, இப்போ என் பையன் வந்து என்னை கூப்பிட்டு போக சொல்லுவாப்புல. அப்போது நான் சின்ன வயசில் வேறு யாரையாவது கூப்பிட்டு போய் அப்படி தான் நம்ம இருட்டை பார்த்து பயந்துருக்கோம். இப்போ டிமாண்டி 2 வந்தோ இல்லை ஃபஸ்ட் பார்ட்டோ வந்துட்டு நான் அந்த படத்தில் ஷூட்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு பேய் நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டை உட்காந்து நான் தனியாக பார்த்தா நானும் பயப்படுவேன். ரைட், பட் யூ என்ஜாய் இட். யா, அதான் நான் கேட்குறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஜரிங் வரும்போது நான் தேட்டருக்கு போயிருந்தேன். நம்ம ஊரில் பேயை பார்த்தா விசில் அடிக்கிறாங்க. பயப்படுறத விட சிலர் அதை இப்போ ரைடு போகிற மாதிரி சார். இப்போ ரைடு இப்போ நம்ம ரோலர் கோஸ்டரே போகிறோன்னா பயம் இருக்குது, ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரைட், வாட் டு யூ திங்க்? சேம் சார். அதில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு அட்ரினலின் டெஃபினட்டாக இருக்குது. லைக் யூனோ, இதில் என்ன விஷயம்னா ஃபிசிக்கலாக தேர் நாட் கோயிங் டு ஆக்சுவலி கெட் அஃபெக்டட் பை அந்த ஈவிலோ எதுலோ. பட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நியர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அதில் கிடைக்கும் போது ப்ராப்ளி தே கைண்ட் ஆஃப் என்ஜாய் தட் ரஷ் மேபி. நானுமே இந்த மேடம் டூ சாட்ஸ்ன்னு இருக்குல்ல சார், அந்த அதில் வந்துட்டு ஹாண்டட் ரூம்னே ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கேரக்டர்ஸ் வந்து நம்மளை பயமுத்துவாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா பேய்லாம் கிடையாது தான் சொல்லுவேன். பட் ஆனால் அதுக்குள்ளே போய் போனோம், உள்ளே போனோடனே ஒரு பயம் வரும். ஒருத்தன் ஒரு மேக்கப்பில் இருப்பான், நம்மளை அது தொட்டோன்னே ஒரு ஓடி வந்தெல்லாம் தொட்டுட்டு போவாங்க. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு யூ லைக் இட். சின்ன வயசு நான் ஹாரர் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது. ஆனாலும் போய் பார்ப்பேன். ஸோ வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்க, இதுதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியும்ல, அப்படி எதுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு கெட் த லாஜிக் ஆஃப் இது. ஸோ நீங்கள் முதல்ல when you said I want to make a film, நீங்கள் முருகதாஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு நீங்கள் கம்மிங் அவுட், டிமாண்டி காலனி இஸ் லைக் how did that just happen? அந்த ஜானர் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஜஸ்ட் ஹேப்பன் சொல்ல மாட்டேன். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஐ ரோட் வாஸ் இமைக்கா நொடிகள். ஆமாம். ஸோ அதை வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நான் ஆல்மோஸ்ட் கேட்காத ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஐ குடன் மவுண்ட் தட் ஃபில்ம். ஸோ அப்போது வந்து ஐ தாட் ஓகே இட்ஸ் ரியலி கெட்டிங் லேட், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது வெரி காம்பேக்டான பட்ஜெட்டில் லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ சம்திங் அப்படின்னும் போது தான் கான்ஜூரிங்கோட சக்ஸஸ் வந்து ஒன்று பண்ணுச்சு. அது என்னன்னா, ஒரு ரியலான பிளேஸை பேஸ் பண்ணி ஒன்று வரும்போது அதோட ஓப்பனிங் ஜென்ரலாக மற்ற ஹாரர் ஃபிலிம்ஸோட அதுக்கு இருந்த ஓப்பனிங் வந்து த வே தே ப்ரொமோட்டட் த ஃபில்ம் வாஸ் based on a true story, based on a true story. A horror film and based on a true story created a lot of curiosity. ஓகே, இது நல்லா இருக்கே, why don't we try அப்படின்னும் போது இங்கே என்னென்ன நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னும் போது டிமாண்டி காலனி டியூரிங் காலேஜ் டேஸ் எல்லாருமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். காலேஜ் டைமில் எங்களுக்குலாம் வந்து இந்த டிமாண்டி காலனின்றது ஒரு ஹாட்ஸ்பாட். அங்கே வந்து நைட் நேரத்தில் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் போய் பசங்க புல் லெக்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம். சரி, இதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேறு இருந்துச்சு. சரி, ஓகே, வீல் ட்ரை டு பில்ட் அ ஸ்டோரி அரவுண்ட் தட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங். ஸோ எடுத்து சார் அந்த 2 ரோடை வந்து பேரிகேட் வச்சு மூடிட்டாங்க ரிலீஸுக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ரெயின் ட்ரீன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே நைட் ஷோ முடிச்சுட்டு ஒரு நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நான் டின்னரில் இருக்கேன் ரூஃப் டாப்பில். அங்கே வந்து எல்லோரும் கத்துற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது.
அப்புறம் நானுமே வந்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கோ 10 டேஸ் கழிச்சு என் ஃப்ரெண்டோட ஒரு காரில் வந்து நல்ல ஒரு டிண்டட் காரில் பின்னாடி உட்காந்துட்டு போனால் வண்டியை நிறுத்திட்டாங்க. பார்த்தா ஒரு 2-3 பேர் பிடிச்சிலாம் வச்சுருந்தாங்க. இது மாதிரி எல்லாரும் படத்தை பார்த்துட்டு வராங்கன்னு. அப்புறம் நான் கண்ணாடி இறங்கினேன், மொத்த பிரச்சனையும் உங்களால தான் சார், இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லை சார் இனிமேல் வரமாட்டேன் சார் வந்துட்டோம். இப்போ 2வது ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆமாம், பட் ஐ திங்க் அந்த ஏரியா வந்து இப்போது டெவலப் பண்ணிட்டாங்க. நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ரொம்ப ஐ திங்க் அந்த வீடெல்லாம் இடிச்சு அதை ப்ராப்பர்ட்டியாகவே ஐ திங்க் தே நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. வாக்கிங்லாம் போகிறாங்களே எல்லாரும் அங்கே. எல்லா படத்துக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்ல. இப்போ காமெடி பண்ணணும்னா அது ஒரு எஃபர்ட், தனி எஃபர்ட். ட்ராமா பண்ணணும்னா அது ஒரு தனி எஃபர்ட். ஹாரருக்கு வாட் இஸ் த ஆக்டிங்கும் சரி, டைரக்டிங்கும் சரி, வாட் இஸ் தட் லிட்டில் எக்ஸ்ட்ரா தட் யூ ஹேவ் டு டூ? வாட் இஸ் தட் டிஃப்ரெண்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டிய என்னது? சார் மேபி மற்ற ஜான்ராக்கு இப்போ ஒரு 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 பிளாக் பண்ணுறோம், ஸ்டேஜிங் பண்ணுறோம் அப்படின்னும்போது அவங்க ஆர்டிஸ்ட்குள்ளே ஒரு ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. ரிஹர்ஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு இதுக்கு அப்படின்னும்போது இதுன்னும்போது ஒரு ஒரு எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே ஒரு இருட்டு இருக்கும், இந்த இருட்டில் இப்படி ஒரு இல்லை இந்த ஜானர். ஸோ ஒரு இருட்டை பார்த்து பயப்படணும். ஆர் இங்கே ஏதோ ஒரு க்ரீச்சர் ஒன்று வர மாதிரி இருக்கும், நீங்கள் அதுக்கு பயப்படணும், இப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுன்றது இல்லை சார். ஸோ இது எல்லாமே ஐ திங்க் தே ஹேவ் டு இமேஜின். அது ரொம்ப இமேஜின் பண்ணி அது ரொம்ப எக்ஸாக்டாக பண்ணால் தான் இட் வில் பி கன்வின்சிங் ஆன் ஸ்க்ரீன். பிகாஸ் அது அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால. ஆமாம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் சொல்லுறேன். இன் ஜென்ரலே சும்மா ஒரு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுறதா இருக்கும். அதில் அந்த ஃபியர் லெவல் அது எக்ஸாக்டாக பண்ணும். மேபி அதை கொஞ்சம் பிளாஸ்டிக்காக பண்ணால் கூட ஆன் ஸ்க்ரீன் இட் வில் ரொம்ப ஈஸியாக இட் வில் ஷோ. ஸோ அதை இமேஜின் பண்ணி அது இப்போது எப்படி பயப்படுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஸோ நம்ம வந்து இப்போ மேபி மற்ற சீன்ஸ் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு அப்பா அழும்போது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வி வுட் ஹவ் சீன் இன் ரியல். பட் நம்ம பேயை பார்த்தது கிடையாது. ஒரு பேயை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஃபியர் வரும். இது பண்ணுறதுன்றது கொஞ்சம் மேபி ஃபார் ஆக்டர்ஸாக அது ஒன்று. தட் இஸ் த டிஃபிகல்ட் திங். நான் ஐ திங்க் நான் ரொம்ப த்ரில்லர் படம் நான் நிறையா பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அதோட மூட் வந்து ஈஸியாக செட் ஆகிரும். பட் பேய் படமாக நான் ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம டிமாண்டி ஃபஸ்ட் பார்ட் தான். அதில் வந்து எனக்குமே இல்லாததை ஒன்றை பார்த்து பயப்படுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது இப்போது மற்ற சீன்லாம் நம்ம உணர்ந்து அது மாதிரி அந்த கேரக்டராக நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன ஆகுன்றதை ஃபீல் பண்ணும். இது எக்ஸ்பீரியன்ஸும் ஆனது கிடையாதா கொஞ்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பார்ட்லேயே ஒன்று வச்சுருப்பாப்புல, நான் டக்குன்னு நடந்து வருவேன், பின்னாடி சிஜியில் ஒரு மூஞ்சி மட்டும் வந்துட்டு போகும். அது நிறையா ட்ரெய்லர் ஷாட்ஸ்லலாம் வரும். அதை போட்டு என் கண்ணை உருட்டுறதுக்குள்ளே எனக்கு வந்து பர்சனலாக ஃபஸ்ட் பார்ட்டுமே சரி செகண்ட் பார்ட்டுமே சரி இவர் கம்ப்ளீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி காட்டிடுவார். ஐ திங்க் மோர் தென் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அவருக்கே பேயை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. செகண்ட் பார்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவர் என் கேரக்டர்னு கிடையாது சார், பிரியா பவானி சங்கர் கேரக்டர் எல்லாருக்குமே இவர் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவார். ஸோ தட்ஸ் a trick. நம்மளே நடிச்சு காமிச்சா ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா சார், நம்ம அது எழுதும்போது நாங்கள் எல்லா மானிட்டரும் பார்ப்போம் சார். எல்லா தடவையும் இவர் ஒரு தடவை மானிட்டர் பண்ணி அதை ரெக்கார்டு வேறு பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வரும். அது என்ன ஆகிடும், பண்ண இவரது மாதிரியே வராது, மோசமாயிட்டே போகும். நானும் சொல்லியிருக்கேன், அவங்க பிரியா பவானி சங்கரும் சொல்லியிருக்காங்க, அஜய் பண்ணும்போது இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு, நம்ம பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது அப்படின்னு. பட் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ இப்போ என் கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரைசேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் ஒருத்தர் இருப்பார், இதில் ஒருத்தர் இருப்பார். ஸோ ஹி வாஸ் வெரி அவேர். அந்த டிஃப்ரென்சியேஷன் 2 டபுள் ஆக்ஷனாக வரும்போது அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற கேரக்டர். இவர் ரியாக்ஷனை பார்த்தா அந்த ரிலாக்ஸே ஆள போலனா. இப்போது தமிழ் சினிமாவில் இந்த ஹாரர் ஜான்ரில் நம்ம வந்து பாட்டு வைக்கிறோம், ஐட்டம் நம்பர் போடுறோம், காமெடி வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஜான்ரே கொஞ்சம் இது ஒரு தனி ஜான்ர மாதிரி இருக்குது. இது வந்து பேயும் இருக்குது, ஆனால் ஒரு இதெல்லாமும் சேர்த்து ஒரு ஹாரர் காமெடின்னு சொல்கிறோம். ஸோ இஸ் இட் ரியலி டிஃபிகல்ட் டு மேக் a pure horror film for Tamil audiences? So what I believe is ஒரு பியூர் ஹாரர் வில் ஒர்க் பெட்டர் தேன் அ ஹாரர் காமெடின்றது. அதை ரொம்ப டைல்யூட் பண்ணி அது ஒரு இந்த படமாக கொடுக்குறதுல பெரிய பிலீஃப் இல்லை. ஸோ நம்ம படமே வந்து ஒரு ப்ராப்பர் பியூர் ஹாரர் ஃபிலிம் தான், எந்த விதமான கமர்ஷியல் காம்ப்ரமைசஸே கிடையாது. ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் கிடைக்கிற அந்த ஒரு இப்போது பேசிக்காக ஹாரர் லவர்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ வாட் தே ப்ரிஃபர், அவங்க என்ன மாதிரி ஃபிலிம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து தே லைக் இன்சீடியஸ், அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஜூரிங் பிடிக்குது. ஸோ ஏன் அதெல்லாம் பிடிக்குது அப்படின்னா அது இட் இஸ் பியூர் ஹாரர் அண்ட் அதை உண்மையிலே க்ளோஸாக அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். டிமாண்டி இஸ்
ப்ராப்பர் பியூர் ஹாரர் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இனிஷியலி டில் அவங்க அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் பண்ணியிருப்போம். பட் ஆஃப்டர் தட் திஸ் இப்போ அதுலேயே வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாங் வச்சிருக்க தேவையில்லை ஓப்பனிங்கில். பட் நம்ம ஆடியன்ஸ் புல் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸுக்காக அந்த பாட்டு வச்சோம். ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த பாட்டை எடுத்தாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ அதை கூட இதில் அவாய்ட் பண்ணி நம்ம ப்ராப்பர் ஹாரராக தான் பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் இட்செல்ஃப் இஸ் a pure horror. ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த சாங் மட்டும்தான் ஐ திங்க் ஒரு இது. I don't know what to call it. அந்த டைட்டில் கடையில் வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலின்னு போட்டிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஹாரர் பட டைட்டில் மாதிரி இருக்கு. Why did you want that? அது மீனிங் இருக்குது சார். என்னென்னா நான் செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆன உடனே சொன்னாங்க இது ஒரு ஒரு ஹாரர் ஃபாலோவர்ஸுக்கு இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அப்போ என்னன்னா அப்புறம் எல்லாரையுமே கொண்டுட்டேனே, நான் எப்படி இதை கண்டினியூ பண்ணுவேன் ஸ்டோரியை, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கிடச்சிச்சின்னா வில் பில்ட் ஆன் இட் அப்படின்னு அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு பாயிண்டில் ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஓகே இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. பட் அது என்னென்னா ஒரு பார்ட்டில் டெவலப் பண்ணி முடிக்கிற ஒரு விஷயமா இல்லை. திரும்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு 3 பார்ட்டாக போய் ஒரு 4th பார்ட்டில் தான் அந்த கதையே முடிகிற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது சரி என்ன பண்ணலாம், இதுக்கு அப்போ வந்து இந்த பார்ட்டில் என்ன நடக்க போகுது, வாட் இஸ் த என்ன ட்ராமா இதில் நடக்க போகுதுன்னும் போது ஓகே ஸோ அந்த அன்ஹோலியை இவங்க வந்து ஒன்று பண்ணிவிடுவாங்க. அதுக்கு அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த ஈவில் ஃபோர்ஸ் வர்றது தான் இந்த பார்ட்டோட இது. ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் வெஞ்சன்ஸ் ஆஃப் த அன்ஹோலி. ஸோ ஒரு ஹாரர் படம் எழுதுறது இருக்குல்ல, தட் இஸ் இப்போ ஜான்ரனாலே அதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. தட் இஸ் இப்போ ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கோஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது ஏன் கோஸ்ட் ஆச்சு அந்த மாதிரி சம்திங் லைக் தட். அதுக்கும் அந்த ஹவுஸுக்கு என்ன கனெக்ஷன், இப்போ வெளியே இருந்து சில பேர் வர்றாங்க, அவங்க என்டர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூ ஹாவ் டு ஹாவ் தி ஸ்ட்ரக்சர். பட் இதையும் தாண்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு how did you write? I mean, when you write a horror movie, because I've been always curious, because see drama எழுதுறது, லவ் ஸ்டோரி எழுதுறது அதெல்லாம் வேறு விஷயம். பிகாஸ் அதில் கெமிஸ்ட்ரி வந்து வேறு படலாம். பட் இதில் வந்து யூ cannot change certain thingsல. ஸோ how do you இவ்வளோ ஒரு பேக் ஸ்டோரினா இவ்வளோ தான் பேக் ஸ்டோரி இருக்க முடியும். அதையும் தாண்டி நீங்கள் how do you imagine and how do you like ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா என்னென்னா அந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு போவாங்க, பட் நத்திங் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் தேர். தே கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ நாங்கள் என்ன ஆக்சுவலாக அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸ். ஐ வாண்டட் டு ரைட் அ ஃபில்ம் இன்சைட் 4 walls. தட் இஸ் வேர் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் தான் அதை ஹாரர் ஜானராக மாற்றினது. பிகாஸ் நான் சொன்னேன் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஐ ஹேவ் டு ஸ்டார்ட். அண்ட் விச் ஃபில்ம் இன்ஸ்பைர்ட் மீ த மோஸ்ட் வாஸ் பரீடுன்ற படம். அந்த காஃபின்ல ஒருத்தரால் ஒரு படம் பண்ணும்போது நம்மளால ஒரு ரூமுக்குள்ளே 4 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணிட முடியாதான்னு ஸ்டார்ட் பண்ணுறது தான். தென் லேட்டர் ஆன் இந்த ஒரு ஹாரர் ஜானரை மிக்ஸ் பண்ணும்போது வாட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் இஸ் எப்போவுமே எப்படி நம்ம காமிக்கணும், ரொம்ப ஐசோலேட்டடான ஒரு வீடு, ஊருக்கு தனியாக ஒரு வீடு, சுற்றி பக்கம் ஆளே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு இடத்துல நடக்கிறதுக்கும் சுற்றி ஆளுங்க இருக்காங்க, ஒரு பேக்டான ஹவுசிங் போர்டில் ஒரு செகண்ட் ஃப்ளோரில் நடக்கிற ஒரு இது, பட் தே ஆர் ட்ராப்ட், அவங்களால கூட இருக்கவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க முடியலன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலான்னு பண்ணது தான். இந்த பார்ட்லேயுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நத்திங் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ஹாண்டட் ஹவுஸ், பட் வெளியில் வந்து அந்த ஈவில் ஸ்பிரிட் எப்படி கேரி பண்ணி வெளில வருதுன்றது தான். ரைட். ஸோ பார்ட் 2 ஆஃப் த சேம் கொஸ்டின் இஸ், இப்போ ஒரு பார்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் ஓகே நான் இந்த டிமாண்டி காலனி பார்ட் 2 போகிறேன், ஸோ வாட் ஆம் ஐ கெட்டிங் ஹியர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியும் கொஞ்சம் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ வாட் டிட் யூ டூ நவ்? அதான் சார், we've done both. என்னன்னா but you can't tell there are certain high points they've enjoyed. ஸோ அதை வந்து ஒரு சிக்னேச்சராக நம்ம அதையும் கேரி பண்ணணும். அட் த சேம் டைம் இதில் ஃப்ரெஷ்ஷான ஒரு சில விஷயங்களும் கொண்டு வரணும். we've done both. இப்போ யூ ஹேவ் திஸ் ரெப்யூட்டேஷன், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா ஐயோ தட்ஸ் வாட் யூ பீப்புள் சே. நான் படுற பாடு இருக்கேன் சார். ஸோ நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சோன்னு என்ன நினச்சிங்க? சார் நான் ஸ்கிரிப்ட் படிக்கல ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கதை நான் ஒரு 10 வாட்டியாச்சும் கேட்டிருப்பேன். எதனாலனா அவர் மேலே இருக்கிற டவுட்டில் இல்லை, அந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட்டில். ஞாபகம் இருக்கு அவங்க அப்போது இப்படி தான் ஸ்வெட் ஆகும் அவருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து திஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி நான் என் ஃபேமிலியோட கேட்டது. அப்போது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருந்து நாங்கள் எல்லாருமே கேட்டோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி முரளி சார் கூட இருந்தார். முரளி சார், எங்கள் அங்கிள், எங்கள் அப்பா எல்லாருமே இருந்தாங்க. நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போது இன்ஃபேக்ட் அந்த செயின் மேட்ரு பற்றிலாம் கூட நாங்கள் அப்போது டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அது ஸ்கிரிப்டில் இல்லை ஃபஸ்ட்டு.
ஏன்னா வேற ஏதோ ஒரு படத்தில் ரிங் வச்சு ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இவர் செயின் வேணுமான்னு யோசிச்சாரு. பட் அந்த செயின் வந்து பெருசாக கதைக்குள்ளே ஒர்க் அவுட் ஆச்சு. அது வந்து நான் அந்த கதை கேட்டுகிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அஜய் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பேன். ஏன் ப்ரோன்னு வரல, கதை சொல்லணும். யாருக்கு அப்படின்னு. எனக்கு தான் இல்லையே, இது உங்களுக்கு கேட்குற மாதிரி தான். திடீர்னு பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க சுற்றி. இவர் என்ன ப்ரோ இப்படி 10 பேர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் இப்படி உட்காந்துருப்பாங்க. சொல்லுங்க. ஸோ அது இவர் மேலே இருக்கிற டிஸ்பிலீஃபில் நான் அது பண்ணல. எனக்கு என்னன்னா எக்ஸைட் ஆகுது எனக்கு. இந்த இடம் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு போது கரெக்டாக எல்லாரும் பயங்கரமாக கேட்கும் போதே அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னே இது ஃபஸ்ட் பார்ட் ஆன இட்டுக்கு, ஏன்னா நாங்கள் வச்ச பட்ஜெட்டுக்கும் ஏன்னா என் ப்ரொடக்ஷனில் பண்ணோம், எங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபிள் மூவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேனாண்டால் ஃபஸ்ட் காப்பி எடுத்தாங்க, ஃபஸ்ட் காப்பி அவங்களே வாங்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. தென் இமிடியேட்லி முரளி சார் வந்து என்னை வச்சு 6வது சின்னம்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அப்போ நான் அஜய் கிட்ட சொன்னேன், இந்த மூவி அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு, ஸோ நம்ம பண்ணதை விட ஒரு 5 to 6, 7 டைம்ஸ் மேலே அந்த ஃபஸ்ட் பார்ட்டே பண்ணுச்சு ப்ரொடக்ஷனை விட. ஸோ ஏன் இதை பார்ட் 2 பண்ணக்கூடாதுன்னு அப்போவே நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவில் என்ன இருந்தோம்னா, இது கண்டிப்பாக நம்ம சும்மா டைட்டிலில் போட்டு பிஸ்னஸ் மட்டும் ஆக்கிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, அது இது வந்து கெடுத்துடக்கூடாதுன்றதை வந்து என்னை விட அவர் ரொம்ப, இவர் இதை காசாக்கணும்னா இது இவர் எப்பயோ இவர் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து டைம் ஆட்டும் ப்ரோன்னாரு. அப்புறம் தான் இது டெவலப் ஆகி ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இது மாதிரி ஒரு கதை அமைஞ்சிருக்கு ப்ரோ, இதோட சிங்க் ஆகுது. ஸோ அவர் அப்பையிலேருந்தே யோசிச்சுட்டு இருந்திருக்கார், இது எப்படி நம்ம நாட் பிடிக்கிறது அப்படின்னு. நான் இனிஷியலாக வந்து நாங்கள் இவர் வெறும் ஸ்டோரி மட்டும்தான் எழுதுறதா இருந்துச்சு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அசோசியேட்டு ஃப்ரெண்டு வந்து வெங்கி தான் இது பண்ணுறதா இருந்துச்சு. நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டும் அப்படி தான் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி ஸ்டோரி மட்டும் அஜய் அப்படின்னு. அப்போது வந்து வெங்கி ஒரு அஜய் சொன்ன ஸ்டோரிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வெங்கி ரெடி பண்ணார். ஸோ அதை தான் நான் கேட்டிருக்கேன், அதை தான் வெங்கி கிட்டேருந்து கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அஜய் வந்து இதை பண்ணுறாருன்னும் போது வெங்கி தான் சொன்னார், இல்லை இது அஜயே பண்ணால் தான் பெட்டராக இருக்கும்னும் போது அந்த ஸ்கிரிப்ட் என்னென்னமோ ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் பண்ணலாம் நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன்னு பண்ணது பார்ட் 2. ஸோ ஆப்வியஸாக என்னை அவேர் ஆக்கி வச்சார், இது வந்து கதை இப்படி தான் இருக்கும்ன்றது. பட் டீட்டெயில்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட் மாதிரி நான் படிக்கல இதில், அது அவர் மேலே இருக்கிற பியூர் நம்பிக்கை. பட் ஏன் ஐயோ அப்படின்னு சொன்னீங்க? நான் வந்து நான் இது சொன்னேன் பிகாஸ் உங்களுக்கு அந்த ரெப்புடேஷன் இருக்குன்னு சொன்னோன்னே. இல்லை சார், அது பயமாக இருக்குது சார் எனக்கு. ஐ திங்க் அது தெரியல சார், எல்லாருமே நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி தான் எல்லாருமே படம் பண்ணுவாங்க. யாருமே வந்து நம்ம மொக்க படம் பண்ணணும்னு யாருமே பண்ண போகிறதில்ல, எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு அது என்னது இது நம்ம அப்படி என்ன கேட்டுட்டோன்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. நான் அட்டம்ப்டாக கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுன்றதில் கிளியராக இருக்கேன். அதே மாதிரி இவ்வளோ பட்ஜெட் தாண்ட வேண்டாம், ஏன்னா பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்டாக இருக்குது, அது எப்படி வேணால் ஆகலாம். ஸோ அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணணுன்னு தான் நான் இருக்கேன். இப்போ தான் அந்த எல்லாரும் சொல்லி நானும் ரொம்ப சேஃப் ஜோன்லேயே ப்ளே பண்ணுறேன்னோன்றதை இது பண்ணி இப்போது டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணலாம் அப்படின்னு. பட் யூ டோன்ட் வாண்ட் தட் ரெப்புடேஷன். அது வந்து கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவாக நம்மளை பற்றி ஒன்று சொல்கிறாங்கன்னா அது சந்தோஷமாக இருக்குது. அது பயமாகவும் இருக்குது. திடீர்னு நாளைக்கு யாராவது வேணா பெருசாக இது பண்ணிட்டான் சும்மா இதையே சொல்கிறாங்க அப்படின்ற அந்த பயமும் இருக்குது சார். அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கிரிப்ட் சென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா? இல்லை, ஸ்கிரிப்ட் சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சார். அது ஸ்ட்ராங் ஏன் வருதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாரு. ஸோ இட் இஸ் ரெகுலர் பேட்டர்னில் ஏதோ ஒன்று டக்குன்னு போய் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற இதே இல்லை. நல்ல ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அவர் வெயிட் கூட பண்ணுவார் தவிர ஓகே இப்போ டேட் இருக்குது அப்படின்னு ஒரு படம் பண்ணுற அந்த ஒரு இது கிடையாது. நான் ரொம்ப கம்மி படம் தான் சார் பண்ணியிருக்கேன். இந்த படம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது 15 வருஷம் ஆயிடுச்சு. 2010 என் ஃபஸ்ட்டு படம். நான் 18-19 மூவிஸ் தான் முடிச்சிருக்கேன். ஸோ அதில் ஐ திங்க் அதில் வந்து எனக்கு மௌனகுரு வந்து ஒரு பெரிய சீரியஸ்னஸ் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அது இப்போ நீங்களே அந்த படம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணியிருந்தீங்க. ஸோ டே பை டே அந்த படம் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னும் போது ஒரு விஷயத்தில் நான் கிளியராக இருந்தேன், நம்ம நல்ல படம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இப்போது நான் ஹீரோயிசமாக ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்கேன். என் செகண்ட் மூவியே நான் ஹீரோயிசமாக ட்ரை பண்ண படம் தான் அடிக்கிறது. இது அந்த படம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகிருந்தா இன்றைக்கி எனக்கு இந்த நேம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த படம் நான் வந்து ஐ திங்க் என்னோடய கெரியரில் நான் டூ ஏர்லியாக அந்த படத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். மேபி என்னால் கூட அந்த படம் ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ டைரக்டர் மேலே மைனஸ் இருந்தால் சில மைனஸுகள் இருந்தாலும் என்னால் கூட அது ரீசனாக இருக்கலாம். ஏன்னா என்னால் அதை கேரி அன்றைக்கி பண்ண முடிஞ்சுதான்னு தெரியல. ஏன்னா வம்சமில் வந்து பாண்டியராஜ் சார் லான்ச் பண்ணுறதுக்கு எனக்கு கிளியராக அண்டர் பிளே தான் பண்ண வச்சுருப்பார். ஹீரோயின் தான் அதில் அவங்க சுனேனா கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில்
ரைஸ் ஆவாங்க, அடிக்க போகிறதுலேருந்து எல்லாமே. ஸோ மௌனகுரு வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று கொடுத்துருக்கு, இந்த பேரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. இது ஆச்சு. செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பேரை காப்பாற்றணும்னு தான் இருக்குது. மௌனகுரு இம்பேக்ட் எனக்கு எல்லா படமும் எனக்கு அந்த பேரை காப்பாற்றணும்னு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு படமே அமைய மாட்டேது. இப்போ வந்து எல்லாருமே வந்து பேன் இண்டியா படம் பண்ணுறாங்கல்ல. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ரா இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம். இட் குட் ஹவ் பின் அந்த அப்போ நம்ம தமிழ் அவ்வளோ அதை ட்ரை பண்ணி தான் இறங்கின விஷயம் தான் சார். ரைட். ஸோ வாட் யூ திங்க் கோஸ் ராங் இன் சச் அ திங்? லைக் இப்போ நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. வாட் யூ திங்க் லைக் பிகாஸ் மெனி பீப்புள் அவங்க டேரக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 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 அம்பிஷன் அதே தான், ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது ஒரு தே சீம் டு ஹேவ் மோர் கண்ட்ரோல் ஓவர் a lot of things. இது உங்களை சொல்லி I mean I can talk about a lot of people, but when they try to make bigger films, something happens, like maybe they don't succeed all the time. இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் திஸ்? சார் கோப்ரா பற்றி சொல்லணும்னா அது என்ன, ஈவன் ஆஃப்டர் த ரிலீஸ் தேர் லாட் ஆஃப் இது ஐ ரியலி didn't want to comment because ஒரு சக்ஸஸுக்கு அப்புறம் பேசுறது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியருக்கு அப்புறம் பேசுறது எல்லாமே எக்ஸ்கியூசஸ். இது எக்ஸ்கியூசஸ்க்கு இது வந்து நம்ம பேசவே கூடாது எப்போவுமே. பட் கோப்ராவில் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வென்ட் ராங், ரைட் ஃப்ரம் நான் சொல்ல ஸ்கிரிப்டிங்லேருந்தே தேர் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இந்த ஃபில்ம். அண்ட் தெரியும் எங்களுக்கு முன்னாடி, வி நியூ இட். பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும்னா, ஓகே இதை வந்து நம்ம கவர் பண்ணுற முடியும், ப்ராப்ளி வி கேன் கெட் ஓவர் தட் பாயிண்ட். ஏன்னா மோர் லைக் எப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு சின்ன ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்தோன்னே அதுக்கு ஃபீல் பண்ணோம். ஆனால் குழந்தைய தூக்கி போட்டுற மாட்டோம்ல, இட்ஸ் ஓகே வி கேன் டூ சம்திங் வித் இட்ன்ற ஒரு மூடில் நிறையா பண்ணது தான். பெரிய ஃபிலிம்ஸ் கொஸ்டின் நீங்கள் கேட்கும்போது என்னென்னா சார், நம்மக்கிட்ட ஒரு பட்ஜெட்டிங் இஷ்யூ இருக்குது சார். இட்ஸ் அ ஹியூஜ் இஷ்யூ தட் நோபடி இஸ் ஈவன் வி டோன்ட் லாக் த என்டையர் பட்ஜெட் பிஃபோர் ஷூட். அது வந்து இது வந்து ப்ராக்டிக்கலி திஸ் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ தட் வி ஆர் நாட் அட்ரெஸிங் அட் ஆல். அந்த ஃபுல் பட்ஜெட்டை லாக் பண்ணிட்டு தான் ஒரு பெரிய படத்துக்குள்ளே நம்ம இறங்க முடியும். அது லாக் பண்ணாமல் போகும்போது எனி எக்ஸஸ் இஸ் அ பிக் எக்ஸஸ். ஸோ ஒரு 2 days எக்ஸஸ் போகிறதுன்றது இஸ் லைக் அ 6-7 days எக்ஸஸ் போகிறது ஒரு சின்ன படத்தில் போகிறது. ஸோ என்னன்னா எவ்ரி சிங்கிள் எக்ஸஸ் பெருசாக பைலப் ஆகும். அந்த பைலப் ஆகிட்டே வரும்போது என்ன வந்தால் அண்ட் அந்த படம் வந்து 2 கோவிட். ஸோ 2 கோவிட்னா 8 to 16 months ஆஃப் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட், அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் இஸ் நாட் தேர் இன் த பட்ஜெட். ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா தேர் இஸ் அ ப்ரெஷர் டு somehow shrink the project. ப்ராஜெக்டை சின்னது பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரெயின்ஸ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இந்த சீனை இப்படி பண்ணிட்டா என்ன, இது இப்படி பண்ணிட்டா என்ன, இந்த கேரக்டரை முன்னாடியே கொண்டுட்டா என்ன அப்படின்னு நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பண்ணுறது தான் எப்போவுமே. ஏன்னா சார் மேபி நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கும் தெரியும், நம்ம எழுதும் போது 1000 விஷயம் யோசிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு 999 விஷயங்கள் தப்பாக இருக்குன்னு தூக்கி வச்சுட்டு தான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் திரும்பி யோசிப்போம், இது இப்படி மாற்றிக்கலாம். அந்த யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் அந்த 999 ஒன்றா இருந்திருக்கும், அது கண்டிப்பாக அங்கே மிஸ் ஆகிருக்காது. பட் சரி ஓகே இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை திரும்பி வச்சுட்டு போவோம். ஸோ இது மிஸ்டேக்ஸாக பைலப் ஆகும், ப்ராஜெக்டை ஷ்ரிங்க் பண்ணுவோம். நம்மளை அறியாமலே வந்து எங்கே லூசிங் கண்ட்ரோல்ன்றதே தெரியாமல் போகும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ஓவர் ஷூட்டும் சரி, பெரிய படங்களோட கண்ட்ரோல் பண்ணும்போது அதோட எல்லாமே டைனமிக்ஸே மாறுதுன்றது தான். ரைட். ஸோ அந்த படத்துலேருந்து நீங்கள் the biggest lesson is lock the budget, lock the script, lock the budget, schedule lock பண்ணிட்டு then do anything. Right. Otherwise it is demotivated. பாவம் அவர் சொல்றாரு என் படத்தை பத்தி பேச மாட்டீங்கற பாத்தீங்களாங்கற மாதிரி. இது அவர் படம் சார், என் படம் இல்ல, அவர் தான் ப்ரொடியூசர். என்னன்னா அதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ இதுக்கு நீங்க பட்ஜெட் லாக் பண்ணலன்னு எனக்கு தெரியும். நானும் எவ்வளவு நேரத்துல அமைதியாவே இருக்கேன். பட் அதான் சார் என்னன்னா இதுவும் எக்ஸஸ் பட்ஜெட் தான். பட் திஸ் இஸ் நாட் அ பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த எக்ஸஸ் இஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம், இட் இஸ் மேனேஜபிள். இது நாங்கள் எங்கேயுமே கன்ஸ்ட்ரெயினே பண்ணல சார். இப்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது ஓகே வி நீடட் சம்திங் மோர். பட் அந்த மோர் இஸ் வி கேன் அஃபோர்ட் தட். சின்ன படத்தில் அது அஃபோர்டபுள், பெரிய படங்களில் அது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னும் போது எல்லாத்தையுமே படமே சார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒருத்தவங்க பண்ணும்போதும் இவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இவர் மணி அண்ணன் காசி சார்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அப்போது பட்ஜெட் வேறு சைஸில் தான் இருந்துச்சு. பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் சில சீக்வன்சஸ் சில இதெல்லாம் மாறும்போது அது பெருசாச்சு. அது நல்லாவே பெருசாச்சு. அதான் சார், நல்ல வேலை அவர் ப்ரொடியூசர். What is your favorite horror film? Omen sir. Omen, not Exorcist. Exorcist maybe second sir. Omen na maybe ரொம்ப சின்ன வயசுல பார்த்ததுனால
அந்த அதை பத்தி அந்த யோசிச்சாலே முடியை பயம். வெட்டி 666 ஆமா வருது சார். அந்த அந்த சின்ன பையன் போட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தாலே கொஞ்ச நாள் பயந்துட்டு இருந்தேன் சார். ஓமன் வந்து அந்த that kid is also very scary looking. சார். ஆமா it தனியா feels bad. பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும். தனியா பேசிருக்கேன். நீ உங்களுக்கு எனக்கு எல்லாம் தமிழ் படம் தான் சார். நான் இப்ப இது பேய் படம் இங்கிலீஷ் எனக்கு காஞ்சரிங் பிடிக்கும். தமிழ் படமா? இல்ல சார், இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல சார் கேட்டீங்க. அப்புறம் எதுவுமே பார்க்கலன்னு ஆயிடக்கூடாது இல்ல. என் பையன் தான் இப்போ நிறைய பாக்குறாரு. இப்போ ஆக்சுவலா ஐ திங்க் இதை திறந்தாலே நிறைய பேய் படம் தான் நிறைய இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிட்டு. எனக்கு நம்ம இதுல யாவரும் நலம் பிடிக்கும். ஈரம் ஈரம் ரொம்ப ஈரம் மேக்கிங்காவே சூப்பரா இருக்கும். அப்புறம் ஆப்வியஸா டிமாண்டி 2. ஆமா சார். 2ஆ 1ஆ? ரெண்டுமே. 2 வந்து மேக்கிங்கா நான் அஜய் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். 2 இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேக்கிங்கா இந்த படம் பெரிய பேர் வாங்கிரும். ஏன்னா ரொம்ப மெனக்கெட்டு இருக்காப்புல. நான் ஸ்பாட்லேயே அதை பார்த்துருக்கேன். ஆளினால் அழகேசன் வாங்கல, அது இவருக்கு கரெக்டா பொருந்தும். எல்லா வேலையும் பரபரன்னு செய்வார். மானிட்டரில் உட்காந்துருப்பாரு. ஒரு நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ரொட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு தலை சுற்றி நம்மளை அது ஒரு பெரிய இது. இவருக்கு பயம் என்னன்னா, பேய்க்கு பயப்படல, நான் விழுந்துருவேணும்னு பயந்தாரு. அது ஒரு மாதிரி கட்டில் வந்து ஒரு மாதிரி நேராக, அது நீங்களே சொல்லுங்களேன். அது என்ன சார், ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து இவருமே காற்றுல பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த பெட்டோட இவர் காற்றுல இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ரூம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது என்னென்னா, அந்த ரூம் ரொட்டேட் ஆகும்போது ஜிப் வந்து சார்ஜ் பண்ணி அவர்கிட்ட போகணும். நான் அது போய் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நின்று பார்த்தேன். ரூமை ரொட்டேட் பண்ணாங்க. அது அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணும்போதே ஒரு 2 செகண்ட்ஸில் தலை பயங்கரமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. லைக் ஒரு மாதிரி பயங்கர வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த ஷார்ட்டும் பண்ணி ஆகணும். இது ஒரு டேக் தான் நம்ம பண்ண முடியும். ஒரு டேக்கில் அவர் வாமிட்டிங் சென்சேஷன் அவருக்கா உங்களுக்கா? சார் எனக்கே வந்துருச்சு சார். என்னன்னா சார், இல்லை சார், அந்த ரூம் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லை, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பி ஒரு 1 hour பிரேக் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது. டைட்டாக பண்ணணுன்ற ஒரு இது இருந்துச்சு. நான் பார்த்தேன். நமக்கு என்ன, ஜிப் வந்து ட்ராவல் பண்ணி உள்ளே அவருக்கு க்ளோஸ் போய் நிற்கணும். அதான் ஷார்ட். இந்த ஜிப் ஆப்ரேட்டர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுருவாங்களோன்னு ஒரு சின்ன லாஸ்ட்டில் ஒரு டவுட் வந்துச்சு. ஏறி ரெடின்னு சொன்ன உடனே நேராக ஓடி போய் ஜிப்பை பிடிச்சி நானே ஓடி போய் என்ன திறந்து பார்க்குறேன், ஏன் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் எங்கே இங்கே பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படி. ஐயோ, அது என்னன்னா ரூம் ஃபஸ்ட்டு சுற்றணும். இவர் என்ன நினச்சிட்டாரு, ரூம் சுற்றினாலே அது நம்ம பார்க்கும்போது நம்மளும் சுற்றுற மாதிரி தானே இருக்கும். அது சரியாக சுற்றலன்னு ரூமும் சுற்றுது, நானும் சுற்றுறேன். அது ஒருத்தங்க பிடிச்சி இழுப்பாங்க. ஐயோ, அது கொடூரமாக இருந்துச்சு. அது தலையிலாக இருந்து, நான் வேற ஹைட்டு சார், எனக்கு இன்னும் ஹைட்டாக தெரியுது எல்லாம் அதை சுற்றி. இல்லை, அந்த ஷார்ட் ஆக்சுவலாக முடிச்சுட்டு பார்த்துட்டு இறங்கி ஒரு 2 இருங்க அப்படின்னா ஒரு 2 minutes அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி நடந்து வந்தீங்க. ஞாபகம் இருக்கு. அப்புறம் தலை சுற்றிடும் சார், இது பயங்கரமாக. ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் டிமாண்டி காலனி. பட் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து தேர் ஆல்ஸ் லைக் தேர்ஸ் அ லாட் ஆஃப் இது எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒரு 4-5 படத்தை தவிர ஒரு ஆல்மோஸ்ட் 120 தமிழ் படம் வந்தது, சரியாக போகலை அப்படின்ட்டு. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? அது வந்து ஒரு மார்க்கெட் சரியாக மக்களுக்கு தெரியல அந்த படம் வந்திருக்குன்ட்டு, இல்லை ஒரு சில படங்கள் தான் ஓடுதா, இல்லை வாட் இஸ் யோர் தியரி? இந்த லைக் இப்போ மக்கள் வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல படம். அது நல்ல படங்கிறது இல்லை சார், அதான் நம்ம ஆல்ரெடி பேசினது தான். எல்லாருமே நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே எடுக்கும்போது நல்ல படம் தான் ட்ரை பண்ணுறோம். இப்போது August 15th டேட்டுக்கே நான் வரேன் சார். இப்போது நம்ம வரோம், விக்ரம் சார் படம் வருது. ஆக்சுவலாக சைஸாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பிகர் மூவி, மச் பிகர் மூவி. ஸ்டாராக பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஸ்டார் அவர். இப்போ நானே வந்து இந்த டேட்டில் என் வேறு ஏதாவது படம்னா நான் கன்ஃபார்மாக வந்திருக்க மாட்டேன். இப்போ இந்த படம் வர ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிட் ஆச்சு. இப்போ என் மற்ற படத்தை விட இந்த படத்துக்கு ஒரு அவேர்னஸ் எக்ஸ்பெக்ட் தெரியுது வெளியில். ஐ திங்க் ரொம்ப வெளியில் தெரிகிறது முக்கியம். ரெண்டாவது வந்து இனிஷியல் ப்ரொமோஷன் டைட்டில் இருந்தே ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு படத்து மேலே ஒரு ஃபீல் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இன்டர்வியூஸ்லாம் தரோம் சார். நம்ம இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட அது பேசணும். இவ்வளோ இன்டர்வியூஸ் தரோம், இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து டிக்கெட்டாக மாறுதா, வந்து தேட்டருக்கு வராங்களான்றது வந்து தெரியல. அதே மாதிரி நம்ம ஓடிடியில் எதை பார்க்கணும், தேட்டரில் எதை பார்க்கணுன்றதுலையும் கிளியராக தான் இருக்காங்க இப்போது. ஆமாம் சார், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு உங்கள் தியரி என்ன சார்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தியரி. சரி, ஓகேயா, ஒரு நல்லா தான் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு என்னென்னா, இப்போது அங்கே அப்ராடில் என்ன நடக்குதோ அது வந்து ஒரு
5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே நடக்க போகிற ட்ரெண்டுன்ற மாதிரி ஐ ஆல்வேஸ் ஃபீல் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படங்கள் நிறையா வரணும் அப்படின்றது என்னோட ஃபீல் சார். பட் எனி அதர் கண்டென்ட் நம்ம வேறு எங்கேனாலும் பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது போக போக கொஞ்சம் கம்மியாகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ ஃபில்ம்ஸ் லைக் யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி இன் அ தியேட்டர், யூ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஃபில்ம்ஸ் வந்து மேபி நான் சொல்கிறது வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிசெப்ஷன் கிடைக்கும்ன்றது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் ஐ திங்க் வீல் ஹேவ் டு பி பேங் ஆன் வித் நம்மளோட ப்ரொமோஷனல் கண்டென்ட்ஸ், பீட் டீசரோ ட்ரெய்லரோ, பிகாஸ் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபார் தெம் டு பிக் அண்ட் சூஸ் வீல் ஹேவ் டு பி வெரி வெரி அட்ராக்டிவ். இல்லைனா வந்து அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்களோன்ற ஒரு விஷயம் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா எவ்ரிடே அவங்களால ஒரு படம் பார்க்க முடியுது நெட்ஃப்ளிக்ஸில். இது லாட் ஆஃப் கண்டென்ட் இங்கே இல்லை. ஸோ பட் அதுதான் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் வித் இன்டர்வியூஸ். எல்லாருமே நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த தமிழ் படங்களுக்கு அந்த ஓடிடி பெனிட்ரேஷன் அவ்வளோ இருக்கா? ஓடிடி பெனிட்ரேஷன் நான் சொல்கிறது சார், நான் கண்டென்ட்டாக சொல்கிறேன். லைக் எல்லா படமும் இப்போது ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் தமிழில் டப் ஆகி வருது. இப்போது என் டிரைவர் இருக்கார், நான் ஒர்க்குக்கு வரேன், ஸ்டுடியோ முடிச்சு வந்தால் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை டப்பிங்கில் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஃபோனில். ஸோ அவங்களுக்கு அது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தே ஆர் கெட்டிங். ஸோ இப்போ ஒரு மூவின்றது ஒரு ஃபேமிலியாக வரணும்னா தே ஹேவ் டு மினிமம் ஸ்பெண்ட் 1000 to 1500 rupees. ஸோ எவ்ரி மந்த் அவங்க வந்து அந்த ஒரு பட்ஜெட் அவங்க ஒதுக்கி வரணும்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கணும். ஸோ அதை அவங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒன்லி ஃபியர் லைக் பேங் ஆன் வித் ஆர் ப்ரொமோஷனல் மெட்டீரியல், ஓகே இதை பார்க்கணும், இதில் ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்றத நம்ம அட்ராக்ட் பண்ணியே ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம. ஓகே, டிமாண்டி வந்து அண்ட் டிமாண்டி 2 வந்து ஹாரர். ஸோ இதில் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சவுண்ட் சிஸ்டம், திஸ் திங் தட் திங் எவ்ரி திங், ரைட்? ப்ளஸ் அந்த ஹாரர் படங்கள் அண்ட் காமெடிஸ் வந்து ஒரு ஆடியன்ஸோட பார்த்தா தேர் இஸ் அ கிரேட்டர் ஒரு க்ரௌடோட பார்த்தா தேர் இஸ் அ கிரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ Cobra is also potentially a theatre experience because big effects, budget, star, all that is there. But Imeka Nodigal, do you think will work today, like in this environment? Because it's a kind of a detective serial killer thriller. But அது வந்து that is நீங்கள் ஓடிடியில் நீங்கள் திறந்தாலே சீரியல் கில்லர் அந்த ஜானர் தான் அது டாமினேட் பண்ணுது. somebody is always investigating something. Do you think it will work today? Yes sir, can work. It can work. Yeah, it can work. Right. அதுக்கு ரீசன் வந்து அதான் சார் சொல்றேன். இது வந்து வெறும் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்ல நான் சொல்லுது, அதுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றது. இன்னொன்று வந்து நம்ம கண்டென்ட் எப்படி ஃபஸ்ட்டே ப்ரெசென்ட் பண்ணுறோம் டு லைக் புல் தெம் இன்சைட் த தியேட்டர்ஸ் அப்படின்றது இன்னொரு விஷயம். இன்னைக்கு அந்த படத்துக்கு வந்து நல்ல படங்களும் வந்து ப்ராப்பர் ரிசெப்ஷன் இல்லாமல் போகிறது இருக்குது. லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இந்த இப்போ எல்லா படமும் நல்ல படம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக they would have been a lot of good films, பட் பொட்டென்ஷியலி they are not able to draw audience அப்படின்றது தான் அதில் இருக்கிற ட்ராபேக்காக வந்து முடியுது. ரைட், பட் இந்த படம் அந்த மாதிரி இருக்காதுன்னு ஹோப் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டிமாண்டி 2. Thank you. GT Holidays, South India's #1 travel brand. Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்.